நேற்று சென்னையில் கனமழை பெஞ்சுது. கனமழை பெஞ்சாலும் நம்முடைய தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் காரணமாகவும் தூர்வாரக்கூடிய அந்த பணிகளின் காரணமாகவும் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் தேங்கவில்லை என்பது உங்கள் அனைவருக்கு தெரியும். உங்களில் பல டிவிகள் கூட அதை பாராட்டி சொல்லியிருக்கீங்க. ஒரு சில டிவி என்று மறைச்சிருக்கிறீங்க. அப்படி காலம் இல்லை. வடசென்னை பகுதியில் மழைநீரை அகற்றுவதற்கு ராட்சச மின் மோட்டார்கள் பயன்படுத்தப்பட்டு மழைநீர் அகற்றப்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த பணி நடந்துகிட்டு இருக்கு. சில இடங்களில் மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களில் அதனை வெளியேற்றக்கூடிய வகையில் பல்வேறு திறன் கொண்ட 1686 மோட்டார் பம்புகள் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிறது. தேங்கிய இடங்களில் உடனுக்குடன் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 22 சுரங்கப்பாதைகளில் 21 சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து சீராக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து போக்குவரத்து நடந்துகிட்டு இருக்கு. கணேசபுரம் சுரங்கப்பாதைகளை பொறுத்த வரைக்கும் அது ரயில்வே மேம்பால பணி நடந்துட்டு இருக்கிற காரணத்தினால போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சென்னையில் 32 முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த முகாம்கள் மூலமாக 1018 நபர்கள் அதில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு இன்று வரை 9,10,000 உணவு பட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அம்மா உணவகங்கள் மூலமாக இலவசமாக உணவுகள் வழங்கப்படும் என்று நான் அறிவித்திருந்தேன். அந்த அடிப்படையில் 386 அம்மா உணவகங்களில் 1,07,047 பேருக்கு உணவு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு பருவமழையின் முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியில் அலுவலர்கள், பொறியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என மொத்தம் 22,000 பேர் மழைக்கால மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. குடிநீர் வழங்கல் மற்ற கழிவுநீர் அகற்றும் பணிகளை 2149 களப்பணியாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். எதையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் வகையில் சென்னை தயார் நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து இன்று காலையில் குளத்தூர் தொகுதிக்கு நான் போயிருந்தேன். கடந்த காலங்களில் தண்ணீர் நிற்கக்கூடிய பகுதிகளில் எங்கும் இப்போ தண்ணீர் தேங்கலை. இதை மக்களே மகிழ்ச்சியாக தெரிவித்தாங்க. ஒரு சில ஊடகங்களை தவிர்த்து பல்வேறு ஊடகங்களில் சென்னை மக்கள் அதை பாராட்டி இருக்கிறாங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாநிலத்தின் மற்ற மாவட்டங்களின் நிலையை நேற்று முதல் இன்று வரை நம்முடைய தலைமைச் செயலாளர் மூலமும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக, தொலைபேசி மூலமாக நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வரலாறு காணாத வகையில் மழை அங்கே பதிவாகியிருக்கு. அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிலைமையை தொடர்ந்து நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் பகுதியில் 49 சென்டிமீட்டரும், நெம்மேலி பகுதியில் 46 சென்டிமீட்டரும், வானூர் பகுதியில் 41 சென்டிமீட்டர் என பல பகுதியில் அதிகமாக மழை பெஞ்சு பதிவாகியிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்துவதற்காக அந்த மாவட்ட அமைச்சரான பொன்முடி அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் S.S. சிவசங்கர் அவர்களையும் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களையும் நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். அதேபோல அமைச்சர்கள் M.R.K. பன்னீர்செல்வம் மற்றும் கணேசன் அவர்களும் கடலூர் மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை அங்கே ஈடுபட்டு அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கி துரிதமாக அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்காக திரு K. மணிவாசகம், நீர்வள ஆதாரத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமையில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் திரு ஆல்ஃபி ஜான், திரு கிரண் குராலா, திரு P. பொன்னையா மற்றும் திரு சிவராஜ் ஆகியோரை அனுப்பி வச்சிருக்கிறோம். ஏற்கனவே அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்காணிப்பு அலுவலர் திரு S.J. சீரு அவர்கள் 3 நாட்களாக அங்கே தான் விழுப்புரத்தை தங்கி அந்த பணிகள்லாம் மேற்கொண்டிருக்கிறாரு. அதே போன்று கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்களும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை கூடுதல் தலைமைச் செயலாளர்களும்
தலைமையில் எஸ்.ஏ. ராமன் அவர்களையும் 2 மாவட்ட வருவாய் அலுவலர்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை பார்வையிட்டு நிவாரணப் பணியை துரிதப்படுத்துவதற்காக மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையை சார்ந்த 12 குழுக்கள் அங்கே விரைந்திருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள பிற மாவட்டங்களிலிருந்து தூய்மை பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களும் அதில் ஈடுபட இருக்கிறார்கள். இன்று காலை நிலவரப்படி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 26 முகாம்களில் 1371 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதோடு மட்டும் இல்லாமல் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த புயலின் காரணமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சீரமைப்பதற்காகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் தேவையான நிதி வழங்கிடவும் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழுவை அனுப்பி வைத்திட வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்ள இருக்கிறோம். இன்று திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் மழை அதிக அளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த மாவட்ட அலுவலர்களும் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம தமிழக அரசு 3 WR3 கிணறு கொடுத்திருந்தோம். ஓட்டியிருக்காங்க இன்னமே பி கிணறு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அதாவது சென்னை கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள வரும்போது இவங்க ஒட்டுமொத்தமாக வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா நீங்க அதை கொண்ட பரவாயில்ல. இன்னொரு விஷயத்தை ஒரு பதிவு பண்றோம். உண்மையானவே நேற்று எந்த மின்தடையும் இல்லை. குறிப்பா நல்லாவே ஒர்க் பண்ணாங்க. கார்பரேஷன் முதற்கொண்டு அனைத்து துறையும் நல்லாவே வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு நன்றியை பாராட்டுகளை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம். நன்றி நன்றி. மத்திய அரசு கிட்ட என்ன கூடுதலா தமிழக அரசு என்ன எதிர்பார்க்கிறோம்? தேசிய பேரிடர் மீட்பு குழு வரணும்னு எதிர்பார்க்கிறோமா? என்ன நிலவரம்? மழை இன்னும் பல மாவட்டங்களில் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிக்கல, முழுமையா நிக்கல. எனவே ஓரளவு மழை குறைஞ்ச பின் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். அதே மாதிரி பயிர் சேதத்தை பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிந்தவுடன் முறையாக கணக்கெடுப்பு நடத்தணும். இதெல்லாம் இந்த இழப்பீடு தொகை எப்படி வழங்குறதுங்கிறத அப்போ தான் முடிவு பண்ண முடியும். நாளை தினம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நாங்கள் ஒரு கூட்டம் நடத்த இருக்கிறோம். தலைமை செயலகத்தில் அதில் கலந்து பேசி முடிவெடுத்து அதற்கு மத்திய அரசுக்கு இது குறித்து விளக்கமாக நாங்கள் கடிதம் எழுதுவோம். அவங்களோட பேசிட்டு இருந்தீங்க மற்ற அதிகாரிகளோட. நீங்க ஏதாவது விழுப்புரமோ அல்லது பக்கத்தில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இன்னும் கரையை கடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல எந்த மாதிரி பாதிப்பு வரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன தயார் நிலையில் இருக்கோம்? அமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள். அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். ஏற்கனவே அந்த மாவட்டத்தில் அனுபவம்ல கலெக்டர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். தேவைப்பட்டால் முதலமைச்சராக இருக்கட்டும் நானும் செல்வேன். நம்ம ஏற்கனவே கோரிய நிதி மத்திய அரசிடம் பல்வேறு நிதிகள் நமக்கு முழுசா வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு. இந்த சூழ்நிலை இப்ப கூடுதல் நிதி கேட்பது அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? முழுமையா நிதி வரும் நம்ம நம்புறோமா சார் தமிழக அரசு? நீங்க நல்லதே நினைக்கிறீங்களா? ஏன் கெட்டதை நினைக்கிறீங்க? நல்லதே நினைப்போம். அப்படிதான் நினைச்சு போனதே அனுப்பிச்சோம், வரல. இந்த ரே அனுப்புறோம், வரலன்னா என்ன எப்படி சமாளிக்கிறது? இப்போ எப்படி சமாளிச்சோமோ அப்படி சமாளிப்போம். சார் வேற திட்டம் சென்னை மாநகராட்சி சிங்காரம் சென்னை திட்டம்லாம் கொண்டு வரப்பட்டும் பாலங்களுக்கு தண்ணி தேக்கமானது இருந்து கொண்டே இருக்கு. எந்த பாலங்களை செஞ்சு சார் டி நகர் அந்த பாலங்களே இருந்து சார் நேற்று இருந்ததே இன்னைக்கு இல்லை சார். மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இருக்கதாங்க செய்யும். மழை நின்று 10 நிமிஷத்துல போயிடுச்சு இல்லைலாம், அதை பாருங்க போல. சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில கட்டுப்பாட்டு அறையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பின்பு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்து அதிகாரிகளிடம் குறைகளை கேட்டறிந்ததாகவும் விரைவில் சீரமைப்பு பணிகள் குறித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.